நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பல்பை வந்து கண்டுபிடிச்சவருடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல்ல இருந்து அந்த டீச்சர் வந்து இந்த லெட்டர எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாகிட்ட குடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்குறாரு. அவங்க அம்மாகிட்ட அவர் கேட்குறாரு, என்ன அந்த லெட்டர்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து அந்த பையன வந்து மோட்டிவேட் பண்ணுற மாரி தான் பேசுகிறாங்க. ஸோ, அப்போதைக்கு அந்த லெட்டர்ல உள்ளத சொல்லல அவங்க அம்மா. ஸோ, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் வந்து நீ வந்து ரொம்ப டேலண்ட்டா இருக்க. ஸோ, அதனால வந்து வேற ஸ்கூல்ல போய் உன்னைய வந்து சேர்ந்து படிக்க சொல்றாங்க. ஸோ, அந்த அளவுக்கு நீ டேலண்ட்டான ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து அத அந்த இத வந்து ஒரு மோட்டிவேட்டடா எடுத்து நெறைய புக்குகள ரெஃபர் பண்ணி நெறைய வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விதத்தில வந்து ஈடுபடுறாரு. ஸோ, ஈடுபட்டு பழைய பழைய ஸ்ட்ரகிள் கிட்டத்தட்ட 1000 ஸ்ட்ரகிள்க்கு 2000 ஸ்ட்ரகிள்க்கு மேல வந்து தாண்டி இவர் வந்து பல்ப வந்து கண்டுபிடிக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ, அதுக்கடுத்து அந்த லெட்டர போய் எடுத்து படிச்சு பார்க்குறாரு. ஸோ, அப்ப என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ல உண்மையான விஷயம் என்னன்னா, "நீ வந்து ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். ஸோ, அதனால வந்து இந்த பையன வந்து நல்லபடியா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல வந்து எழுதப்பட்டிருந்தது. ஸோ, இவ்வளோ ஸ்ட்ரகிள தாண்டி ஒரு ஸ்கூல விட்டு தொரத்தி விட்டு இப்படிப்பட்ட பையன் ஒரு பல்ப் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ, அவர் தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் யார் வந்து நம்மள தொரத்தி விட்டாலும், நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்து, நம்ம பல ஸ்ட்ரகிள தாண்டுனோம்னா, எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு நபர்.